அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதிய அடையாள அட்டைகளுடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவதற்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் மத்தியில் சாதிய பாகுபாட்டை ஆழமாக விதைக்க முயற்சிக்கும் தாவேக அரசு முடிவு கடும் கண்டனத்துக்குரியது என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் மனதில் சாதிய அடையாளத்தை ஆழமாக விதைப்பது சமூக நீதிக்கும் அரசியலமைப்பு சிந்தனைகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகள் என்பது மாணவர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை சாதியின் பெயரில் பிரிக்கும் கருவியாக இருக்கக்கூடாது என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு சாதிய அடையாளங்களுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கும் முடிவை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தில் வெளிவந்த தமிழக அமைச்சரின் தக் லைஃப் மூமெண்ட் வீடியோ. போதைப்பொருள் ஒழிப்புக்காக தனது முதல் கையெழுத்திட்ட முதலமைச்சர் இதற்கேனும் நடவடிக்கை எடுப்பாரா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உடல்நலக்குறைவு ஏற்பட்ட குழந்தை எங்கே? அமைச்சரின் விளக்கத்தை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்திட பாகுபாடற்ற நடவடிக்கை அவசியம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர் விஜய் என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து முழுமையான விசாரணை நடத்தி போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.